அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பக்கிழங்கு வறுவல், சேனைக்கிழங்கு வறுவல். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? என் காதில் கேட்குது. ஆனாலும் சில பேருக்கு தெரியலை. அதுக்காக தாங்க இந்த ரெசிபியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க சேனைக்கிழங்கு. இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு சடனாக ஒரு ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இதை எப்படி வாங்கிட்டு வந்தேன் கடையில், எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே பதிவு பண்ணேன். இதில் வந்து சேனைக்கிழங்கு, சிறுகிழங்குன்னு சில ஊருங்களில் சொல்கிறது உண்டு. இதை பாருங்கள், நான் வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி தான் வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சோன்னா நல்லா உரிக்க வரும். கொஞ்ச நாளைக்கு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருந்துட்டு உரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். எப்போவுமே கிழங்கு வந்து 1 வீக் கழித்து சமைக்கிறது நல்லது. அதை நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். புது கிழங்காக இருந்தால் கொஞ்சம் அரிக்கும். இதுலேயுமே புது கிழங்காக இருந்தால் அரிக்கும். லைட்டாக இந்த மாதிரி பச்சையாக தெரிஞ்சாலும் இது கொஞ்சம் புது கிழங்கு தான், கொஞ்சம் நாளான ரொம்ப நாள் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம நல்லெண்ணெய் விட்டு வறுக்கும் போது அது அரிக்காதுங்க. ரொம்ப புது கிழங்கு இருந்தால் ரொம்ப அரிச்சிரும். அதனால் இது நான் வாங்கிட்டு வந்து 1 வீக் ஆகிடுச்சு, ஆனாலும் லைட்டாக இருக்குது. இதை நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி க்ளீனாக உரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிழங்கு வந்து லைட்டாக வளவலன்னு தாங்க இருக்கும். இதை நம்ம வேறு பிளேட்டில் வச்சுட்டு, இப்போ நம்ம கிழங்கு வெந்துருச்சான்னு கொதிக்கும் போதே எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்டாக ரெடியாக சொல்கிறேன். கிழங்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கொதிக்க விட்டு 10 நிமிஷம் கழித்து இப்படி கத்தியை விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கிழங்கு வெந்துருந்துச்சுன்னா தான் அந்த கத்தி உள்ளே போகும். நல்லா சாஃப்டாக உள்ளே போகும், நமக்கு தெரியும் உள்ளே போகிற நேச்சர்லேயே. அதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் கிழங்கு எல்லாத்தையுமே உரிச்சிட்டு எடுத்துட்டேன். இந்த கிழங்கு நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய கிழங்காக இருந்ததுன்னா, சின்னதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கட் பண்ண தேவையில்லை. அப்படியே ரவுண்டாகவே வறுத்துடலாம். இது எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். இந்த திக்னஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் இந்த திக்னஸ்க்கு கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் குட்டி குட்டி பாலாகவே இருக்கும், கடையில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குட்டி குட்டி பால் மாதிரி இந்த சைஸ் மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறது அப்படியே முழுசாகவே தோல் மட்டும் உரிச்சிட்டு நம்ம அப்படியே வறுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணும்போது வளவலன்னு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வழுக்கிட்டு போகும். கட்டரில் வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துடலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ணாலும், ரொம்ப ஒரு மாதிரி மொத்தமாக கட் பண்ணாலும் உள்ளே சாராது. ரொம்ப நைஸாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தால் தாங்க அந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த கட் பண்ணும்போது அப்படியே சாஃப்டாக இறங்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் திக்காகவும் கட் பண்ண முடியுது. ரொம்ப குழஞ்சி வெந்தது அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. அப்போ தாங்க ரோஸ்ட்டாக வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிக்கு போல் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது அந்த மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இரும்பு கடாய் வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். லேசாக சூடு வரட்டுங்க. நான் ஏன் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, வறுவலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வறுக்கும் போது ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நம்ம இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயோடு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தனித்தனியாக எடுத்து விட்டுடுங்க. தனித்தனியாக எடுத்து விட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகுங்க. அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது ஏன் நமக்கு வந்து இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, நம்ம ஊற்றிருக்க அந்த எண்ணெயிலே இது வதங்குங்க. ரொம்பவும் எண்ணெய் எடுக்காது. ஓரளவுக்கு இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வேணால் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில். அதுக்கு அதிகமாக எண்ணெய் எடுக்காது. ஏன்னா நம்ம அந்த அயன் கடாயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நல்லா பொறுமையாக வேகும். லைட்டாக மூடி போட்டு மட்டும் ஒரு 10 நிமிஷம் இதை வேக விட்டிங்கன்னா நல்லா அழகாக ஒரு சைடு லேயர் வெந்துடும். அப்புறம் நம்ம பரட்டி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சிடலாம். இது எங்களுக்கு தெரியாதாங்க, இது ஒரு பெரிய ரெசிபியாங்க அப்படின்னு கேட்க முடியாது. இது சில மாவட்டங்களில் இருக்கவங்களுக்கு, சில பேருக்கு சிட்டி சைடு இருக்கவங்க, சில பேருக்கு இந்த காய் தெரியல, அதனால தாங்க நான் வறுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி அதை நம்ம இன்னொரு தடவை பரட்டி விட்டுட்டோம்னா இன்னொரு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, குயிக்காக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஒரு சாம்பார், ரசம், வெரைட்டி ரைஸ் இது கூட ஒரு சைட் டிஷ்ஷாக பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளோட கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் எந்த எண்ணெயும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே இல்லைங்க. நம்ம ஊற்றின அதே எண்ணெயில் தான் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னுமே உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் சிம்மிலே வச்சு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம் அது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.